பெண்களுக்கு எகெயின்ஸ்டான கிரைம்ஸ்ல வேற என்னெல்லாம் இவங்க பண்றாங்கன்னு பாப்போமா? மாந்திரிக அடிப்படையில பெண்களுக்கு எதிரான ஏகப்பட்ட குற்றங்கள் அரங்கேற்றப்படுது. எனக்கு குழந்தையிலிருந்தே ஏகப்பட்ட குற்றங்கள் மாந்திரிக அடிப்படையில அரங்கேற்றம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் நான் ரொம்ப வெல் எஜுகேட்டட் தான். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தாண்டி தான் படிச்சிருக்கேன். குடும்ப உறுப்பினர்களை கொன்னுடுவேன்னு, கொலை செய்து விடுவேன்னு சொல்லி மாந்திரிகத்துல மிரட்டி மிரட்டி அப்பாவி பெண்களை பண்ணாத குற்றத்தை ஒத்துக்க வைக்கிறதுல இருந்து, போதைப் பொருள் கலக்கி கொடுத்து அவங்களுக்கே தெரியாம பேச வைக்கிறதுல இருந்து, அவங்க பேசாததெல்லாம் சித்தரிக்கப்பட்டு போடுவேன்னு சொல்லி மிரட்டல் விடுறதுல இருந்து ஏகப்பட்ட பிளாக்மெயில்ஸ் அரங்கேற்றப்பட்டுதான் இருக்கு. ஏகப்பட்ட பெண்களுக்கு இந்த மாதிரிதான் பெண்களுக்கு எகெயின்ஸ்டான குற்றங்கள் அரங்கேற்றப்பட்டு இருக்கு. இந்த நாட்டுக்கே தெரியாத அளவுக்கு, சொசைட்டிக்கே வெளியில வராத அளவுக்கு கூட ஏகப்பட்ட பெண்களுக்கு எகெயின்ஸ்டான குற்றங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட பேரு உடந்தையா இருக்காங்க. அரசியல் பிழைக்கிறதுக்காக பத்திரிகையாளர்களை கைக்குள்ள வச்சுக்கிறது, காவல்துறையை சில பேரை கைக்குள்ள வச்சுக்கிறது, இது மாதிரி சினிமா துறைகளை கைக்குள்ள வச்சுக்கிறதுன்னு ஏகப்பட்ட யுக்திய, மாந்திரிகத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிறதுன்னு ஒரு பொண்ணோட பேரு கெடுக்கிறது, அவ பேர் ஏற்படுத்துறது, மானபங்கம் படுத்துறது, சரௌண்டிங்ல இருக்கிறவங்களை எல்லாம் தூண்டுதல் பண்ணி அவ பேர் ஏற்படுத்துறது, போட்டோவை, பெண்களோட போட்டோவை வச்சு ஏகப்பட்ட வதந்திகளை பரப்புறது, இன்னும் அந்த பெண்ணோட படிப்பை படிக்க விடாம செய்யறது, இன்னும் எக்கச்சக்கமா அந்த பொண்ணோட வாழ்க்கைய வாழ விடாம பண்றதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் பெண்களுக்கு எகெயின்ஸ்டான கிரைம்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு.